உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சினிமாவில் நடிகர்கள் ஒவ்வொரு படத்திற்கும் தங்களது கெட்டப்பை மாற்றி படங்களில் நடித்து ரசிகர்களுக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் கொடுப்பதில் வாடிக்கையாக கொண்டிருக்காங்க. அது வளர்ந்து வரும் நடிகர்களுக்கும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த பெரிதாக உதவுது. வேறு கெட்டப் என்ற வகையில் தமிழ் சினிமாவில் ஆண் நடிகர்கள் பெண்ணாக கெட்டப் மாற்றி எடுத்த படங்கள் பெருமளவில் வெற்றி கண்டிருக்கு. அப்படிதான் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்புல 1996ஆம் ஆண்டில் வெளிவந்த அபய் சண்முகி படமும் பிளாக் பஸ்டர் வெற்றி படைச்சிருந்தது. அதற்கு முக்கிய காரணம் வயதான பெண் தோற்றத்துல கமல் நடித்ததுதான். அந்த கதாபாத்திரம் இன்றளவும் பேசப்படுது. அதற்காக தனது கடின உழைப்பை கொடுத்திருக்காரு கமல்ஹாசன். கெட்டப் மாற்றி நடிப்பதில் கமல்ஹாசன் தவிர விக்ரமிற்கு முக்கிய பங்கு இருக்கு. இவரின் கடின உழைப்பை பல படங்களில் காட்டியிருப்பாரு. ஒரே படத்தில் பல வேடம் இடுபவர் விக்ரம். இவர் பெண் வேடமிட்டு கந்தசாமி படத்துல வருவாரு. ஆனா ஒரு சில நிமிஷங்கள் மட்டுமே அதுல நடிச்சிருப்பாரு. அதே போன்று சிவகார்த்திகேயன் நடிப்புல 2017ஆம் ஆண்டு வெளியான ரெமோ படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படமும் அபய் சண்முகி போன்று கதை அம்சம் கொண்டாலும் எடுக்கப்பட்ட விதம் ரசிகர்களால கொண்டாடப்பட்டது. தற்போது விஜய் சேதுபதி நடித்து வரும் சூப்பர் டீலக்ஸ் படத்திற்கும் ரசிகர்கள் நல்ல வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. சமீபத்துல வெளியான டீசரை பார்த்த ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. தமிழ் சினிமாவில் படத்திற்கு படம் வித்தியாசத்தையும் யதார்த்தத்தையும் கொடுக்கிறவர் விஜய் சேதுபதி. இதனாலேயே இவரின் படங்கள் அதிக கவனம் பெறுது. சூப்பர் டீலக்ஸ் படம் பல நட்சத்திர பட்டாளத்தை கொண்டிருக்கு. படத்தை ஆரண்ய காண்டம் படத்தை எடுத்த தியாகராஜ குமாரராஜா எடுத்திருக்காரு. இதனால் இந்த படத்திற்கு ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதியை தொடர்ந்து தற்போது பரத் நடிப்புல வெளியாக இருக்கும் படத்தின் போஸ்டர் ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த போஸ்டர்ல ஹீரோ பரத் மிரட்டலான பெண் வேடத்துல தோற்றம் அளிக்கிறாரு. இந்த படத்தில் பரத்துடன் இணைய நடிகைகள் நமிதா, இனியா, ஸ்ருஷ்டி டாங்கே உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. வடி உடையான் இயக்கத்துல உருவாகியுள்ள இந்த படம் வரும் மார்ச் 8ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. தல அஜித் விஸ்வாசம் படத்தை முடித்த கையோடு ஹச்வினோத் இயக்கத்துல பிங்க் படத்தின் ரீமேக்ல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தை போனி கபூர் தயாரிக்கிறாரு. ஸ்ரீதேவிக்கு கொடுத்த பாக்கிற்காக தனது அடுத்த 2 படங்களும் கமிட் ஆகியிருக்காரு. தல 59 என அழைக்கப்படும் இந்த படத்துல வித்யா பாலன், ஸ்ரதா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே, இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், அர்ஜுன் சிதம்பரம், அஸ்வின் ராவ், சுஜித் சங்கர் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜி ராவ் பிலிம் சிட்டில நடைபெற்று வருது. இந்த படத்தை சீக்கிரமாக முடிக்க வேலைகள் வேகமா நடந்துட்டு வருதாம். இந்த படத்தின் டெக்னிக்கல் டீம் ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடக்கும் இடத்திலேயே எடிட்டிங் வேலைகளை பார்த்துட்டு வராங்களாம். இதனால ஃபர்ஸ்ட் லுக் டீசர் என அடுத்தடுத்த அப்டேட்கள் வந்துட்டே இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் மோகன்லாலின் மராகர் படப்பிடிப்பும் பிரபாஸின் சஹோ படப்பிடிப்பும் நடைபெற்று வருது. தல 59 படப்பிடிப்பில் கலந்து கொண்டு பிஸியாக நடிச்சிட்டு வரும் தல இந்த படப்பிடிப்பிற்கு சென்று பார்த்திருக்காரு. ஏற்கனவே மம்முட்டி படப்பிடிப்பிற்கு சென்று விசிட் செய்த தல அஜித் இப்போது பிரபாஸ் படப்பிடிப்பிற்கு சென்று அவரை சந்தித்தாராம். பிரபாசுடன் பல மணி நேரம் அஜித் கலந்துரையாடியதாக கூறப்படுது. இவருடன் சேர்ந்து நடிக்க தல அஜித் ஆசைப்படுவதாக சொல்லப்படுது. பிரபாசும் ராஜமௌலி இயக்கத்துல நாம இருவரும் இணைந்தால் நன்றாக இருக்கும் என கூறியிருக்காராம். தற்போது இந்திய சினிமா அளவில் உச்ச இயக்குநர்களில் ஒருவராக இருப்பவர் ராஜமௌலி. இவரும் தல அஜித்தும் பிரபாசும் இணைந்தால் சம மாசா. பாகுபலியில் பிரபாசுடன் ராணா நடிச்சிருந்தாரு. ராணா ஏற்கனவே தல அஜித்துடன் ஆரம்ப படத்துல நடிச்சிருந்தாரு. ராணா தல அஜித்திடம் பிரபாஸ் பற்றி நிறைய பேசியிருக்காராம். ராஜமௌலி தல அஜித் இணைந்தால் படத்தின் எதிர்பார்ப்பு இந்திய அளவுல பெரிதாக இருக்கும். ஆனால் இவர்கள் சந்திப்பின் போது எடுத்த புகைப்படங்கள் எதுவும் வெளியிடப்படல. அஜித் தமிழ்ல பில்லா படத்தில் நடித்தது போல தெலுங்கில் பிரபாஸ் பில்லா படத்தில் நடிச்சிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.